ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் கர்மயோகத்தை பற்றி விரிவாக பார்ப்போம். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி பகவானை சென்று அடைவதற்கு, பரமாத்மாவை சென்று அடைவதற்கு 3 யோகங்கள், 3 வழிகள் உள்ளனர். அதில் நம்ம பார்த்த வழிகளில் 2வது வழியாக இருப்பது கர்மயோகம். நம்ம செய்யும் கர்மாவை, நம்ம செய்யும் செயலை பகவானிற்கு சமர்ப்பணம் செய்து அந்த செயலில் இருந்து வரும் பலனை எதிர்பார்க்காமல் அந்த செயலை செய்தோம் என்றால் நமக்கு நிச்சயமாக மோட்சம் கிடைக்கும் என்று கர்மயோகம் கூறுகிறது என்று பார்த்தோம். இப்பொழுது இந்த கர்மயோகத்திலே இருக்கும் 2 வகைகளை பார்ப்போம். இந்த கர்மயோகத்தில் இருக்கிற அந்த 2 வகைகள், 2 டைப்ஸ் என்ன அப்படின்னா, முதலில் கர்மத்தை பிரமாணமாக கொண்ட கர்மயோகம், 2வது பக்தியை பிரமாணமாக கொண்ட கர்மயோகம். இந்த 2க்கும் என்ன வித்தியாசம் என்றால், கர்மத்தை பிரதானமாக கொண்ட கர்மயோகத்தில் நம்ம செய்யும் அந்த செயல்களின் பலன்களை தியாகம் செய்கிறோம். அதாவது நம்ம செய்யும் செயல்களின் பலன்கள் மீது பற்று கொள்ளாமல், அந்த பலன்களை எதிர்பார்க்காமல் பகவானுக்கே அந்த விஷயங்களை சமர்ப்பணம் செய்வோம் என்று பலன்களையும் பகவானுக்கே சமர்ப்பணம் செய்கிறோம். 2வது பக்தியை பிரதானமாக கொண்ட கர்மயோகத்தில் நாமவே முன்வந்து வாலண்டரியாக நாம் செய்யும் கர்மாக்களை அனைத்தையும் அவரை மனதில் கொண்டே நாம் செய்கிறோம். அதாவது இப்போ நம்ம எந்த ஒரு செயலை செய்தாலும் அவரை மனதில் கொண்டு, நமக்கு பிடித்த கடவுள் கிருஷ்ணர் என்று வைத்து கொண்டால், கிருஷ்ணரை மனதில் கொண்டு இந்த செயலை நான் செய்கிறேன் கிருஷ்ணா, இந்த செயலை உன்னிடம் அர்ப்பணம் செய்கிறேன், இந்த செயலிலிருந்து வரும் பலனையும் உன்னிடமே சமர்ப்பணம் செய்கிறேன், நிச்சயமாக இந்த செயலில் எனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும், விஜயம் கிடைக்க வேண்டும், அதற்கு நீரே அருள் புரிய வேண்டும் என்று அவரிடமே சமர்ப்பணம் செய்தால், அந்த செயலையும் அந்த பலனையும் அவரிடமே சமர்ப்பணம் செய்தால், அவரையே சிந்தையில் வைத்து கொண்டு அந்த செயலை செய்தால், அந்த செயலை செய்யும் போது அந்த செயலை செய்யும் விதத்திற்கு பக்தி பிரதானமான கர்மயோகம் என்று பெயர். அதனால் கர்மயோகத்திலேயே கர்மத்தை பிரதானமாக கொண்டும் இருக்கு, பக்தியை பிரதானமாக கொண்டும் இருக்கு. இப்பொழுது இந்த இடத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்க்க வேண்டும் என்றால், எப்படி போன வீடியோவில் ஞான யோகத்தை கடைபிடிக்கும் ஞான யோகிகள் அத்வைத சித்தாந்தத்தையும் கடைபிடிக்கிறார்கள் என்று பார்த்தோமோ, அதேபோல் கர்மயோகத்தை கடைபிடிக்கும் கர்மயோகிகள் விசிஷ்டாத்வைத்தத்தையும் துவைத்தத்தையும் கடைபிடிக்கிறார்கள் என்பது ஒரு நோட்டபிள் பாயிண்ட். அதாவது கர்மயோகத்தை கடைபிடிக்கும் பக்தர்கள் பகவானும் நானும் வேறு, அவர் எனக்கு நாதனாக, அதாவது அவர் எனக்கு தலைவனாக இருந்து, அவர் என் இறைவனாக இருந்து என்னை வழி நடத்துகிறார். அதனால் எனக்கு அவர் மேலே இருக்கும் அந்த அன்பையும் பாசத்தையும் பக்தியையும் வெளிக்காட்டும் விதமாக நான் செய்யும் இந்த கர்மாக்கள் அனைத்தையும், அந்த கர்மாக்களிலிருந்து வரும் பலன்கள் அனைத்தையும் அவரிடமே சமர்ப்பணம் செய்கிறேன் என்று கர்மயோகிகள் கூறுவார்கள். கர்மயோகத்தின் சில முக்கியமான விஷயங்கள் இவையே. சமஸ்த லோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.